ஹாய் கைஸ், வெல்கம் டு யுவர்ஸ் அக்வாட்டிக்ஸ். இன்றைக்கி என்ன நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோன்னா அனுபியஸ் பிளான்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். இந்த அனுபியஸ் பிளான்ட் வந்து பிகினியர்லேருந்து அட்வான்ஸ் லெவலில் இருக்க எல்லாருமே யூஸ் பண்ணுவாங்க. இந்த பிளான்ட்டை வந்து எப்படி க்ரோ பண்ணணும், எப்படி கட் பண்ணி ப்ரொபகேட் பண்ணணும்னு இந்த வீடியோவில் பார்ப்போம். ஓகே, இந்த அனுபியஸில் பார்த்தீங்கன்னா 2 டைப் இருக்குது. ஸோ இது வந்து டிசி கப்பில் வந்து வச்சுருப்பாங்க. இந்த பிளான்ட் வந்து ஆக்சுவலாக லேபில் வந்து க்ரோத் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்து யாருன்னா நம்ம வந்து நியூ டேங்க் செட் பண்ணுறாங்க, அட்வான்ஸ் லெவல் பண்ணுறவங்களுக்கு அவங்களுக்கு எல்லாத்துக்குமே இதுதான் ப்ரிஃபர் பண்ணுறது. இன்னொரு டைப் பார்த்திங்கன்னா இது வந்து எமர்ஸ்டு இது. ஸோ இது வந்து நார்மல் எல்லா ஷாப்ஸ்லையுமே கிடைக்கும். பட் இதோட குவாலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா டிசி கப்பில் இருக்கிற மாதிரி இருக்காது உங்களுக்கு. ஸோ இதை நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ இப்படி தான் இருக்கும் அது. ஸோ நல்லா வளர்ந்துருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டிசி கப்பில் இருக்கிற மாதிரி இருக்காது. பட் இது வந்து நீங்கள் வந்து லோடெக்கில் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப ப்ரிஃபரபுளாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டைம் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ டிசி கப்பில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது வந்து ஏடிஏ பிராண்ட் இது. ஸோ நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது. ஸோ ஏடிஏ வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ இந்த பிளான்ஸில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 ரைசோம்ஸ் இருக்குது. ஸோ இந்த ரைசோம்னு பார்த்தீங்கன்னா இந்த கொஞ்சம் ரூட் இருக்கும், ப்ளஸ் வந்து இந்த ஸ்டெம்மோடு சேர்ந்து இருக்கும். ஸோ இதுதான் வந்து ரைசோம்ஸு. ஸோ இப்போ இதை நான் எப்படி உங்களுக்கு கட் பண்ணுறதுன்னு சொல்லி காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இது வந்து நல்லா டைப் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் வந்து ஒரு த்ரெட்டு போட்டிருக்கோம். ஸோ இது மாதிரி இப்போ நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இது வந்து ஒரு ரூட்டு ப்ளஸ் ஒரு ஸ்டெம்மோடு இருக்கும். ஸோ இதில் வந்து மெயின் வந்து பார்த்தீங்கன்னா அனுபியஸு, பூசிஃப்லாண்ட்ரா இந்த மாதிரி எமர்ஸ்டு வளரல ப்ளஸ் வந்து எபிஃபை பிளான்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இதை வந்து ரைசம்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ரைசோம்ஸ் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ஒன் ஆஃப் த வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ இதை வந்து நீங்கள் எப்படி கட் பண்ணணும், எப்படி ப்ரொபகேட் பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இப்போ இங்கே இருக்குல்ல, ஸோ இதில் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரூட் இருக்குது. ஸோ இந்த ரூட்டை விட்டு 1 2 3 தள்ளி நீங்கள் கட் பண்ணணும். ஸோ அப்படி கட் பண்ணிங்கன்னா ஸோ அதுதான் உங்களுக்கு வந்து ஒரு ரைசோம். ஸோ இதை வந்து நீங்கள் டைரெக்டாக வந்து ரைசோம் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ரூட்ஸ் இருக்குது. ஸோ இந்த ரூட்ஸை வந்து எப்படி நம்ம வந்து எதில் அட்டாச் பண்ணால் எப்படி நல்லா விளையாடுறதுன்னு உங்களுக்கு காட்டுறேன் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து மோஸ்ட்லி வந்து எல்லாமே வந்து ராக்கில் அப்புறம் வந்து பண்ணுற ஹாட்ஸ்கேப்பில் தான் எல்லாமே க்ளூ பண்ணுவாங்க. அப்புறம் ட்ரிஃப்ட் வுட் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு வந்து ட்ரிஃப்ட் வுட்லேயும் உங்களுக்கு வந்து ராக்லையும் எப்படி ஈஸியாக ஸ்டிக் பண்ணுறேன் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, ஸோ இது பார்த்தீங்கன்னா அக்வேரியம் க்ளூ. இது வந்து பிளான்ட் க்ளூ பண்ணுறது. இது வந்து ஒரு ஜெல் டைப்பில் இருக்கும். ஸோ மோஸ்ட்லி இதுதான் எல்லாருமே ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ அதர் ஆப்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ட்ரெடிஷ்னலாக யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இது மாதிரி நம்ம நார்மல் த்ரெட்டு. ஸோ இந்த த்ரெட்டை வச்சு ஈஸியாக டைப் பண்ணலாம். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இது மாதிரி டியூசர்ஸு. ஸோ இந்த டியூசர்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து கார்டனிங்கில் யூஸ் பண்ணுற நம்ம பிளான்ட்லாம் வந்து டைப் பண்ணுற டியூசர்ஸு. ஸோ இதுவும் வந்து ஒன் ஆஃப் த அட்வான்ஸ் மெத்தட் தான். ஸோ இதை வச்சு நீங்கள் வுட்லேயோ ஈஸியாக டைப் பண்ணிடலாம். டைப் பண்ணதுக்கப்புறம் ஒன்ஸ் வந்து உங்களுக்கு பிளான்ட் க்ரோ ஆனதுக்கப்புறம் இதை அப்படியே நீங்கள் ஈஸியாக கழட்டி எடுத்துலாம். பிளான்ட் வந்து உங்களுக்கு வுட்லேயோ ஸ்டோன்லேயோ உங்களுக்கு இருக்கும். ஸோ இன்னொன்று பார்த்தீங்கன்னா இது மாதிரி லிக்யூடு வந்து இருக்கும். ஸோ இந்த லிக்யூடு வந்து கொஞ்சம் ஹார்ஷாக இருக்க மாதிரி இருக்கும். உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஒயிட் ஸ்பாட்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். பட் ஆனால் வந்து இதை வந்து ரொம்ப நிறையா நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதுக்கு யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நார்மலாக நம்ம வந்து இந்த மாதிரி லிக்யூட் இல்லாமல் ஜெல் டைப் இருக்கிறத யூஸ் பண்ணலாம். ஸோ இதை எப்படி உங்களுக்கு ஒட்டணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இதில் நிறைய ட்ரிக்ஸ் இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் வந்து டைரெக்டாக வந்து ரூட்டில் வச்சிடக்கூடாது. ஸோ இதை வந்து எங்கே வைக்கணும், எப்படி ஈஸியாக வைக்கணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு அப்கமிங் இதில் காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது மாதிரி நான் ரைசம்ஸை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் கட் பண்ணோன்னே கொஞ்சம் ஃபேனு ஸோ கொஞ்சம் ட்ரை ஆச்சுன்னா கொஞ்சம் இதுவாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் கொஞ்சம் கட் பண்ணி இது மாதிரி ஒரு
தண்ணியில் வந்து போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு உங்களுக்கு வந்து அந்த மாய்ஸ்சர் போகாமல் இருக்கும். ஸோ இது மாதிரி நிறையா இதை கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இது மாதிரி கொஞ்சம் தண்ணியில் கொஞ்சம் வெட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு லாவா ராக் எடுத்துக்கிங்க. இந்த லாவா ராக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிபெண்ட்ஸ் அப்பான் த கலர், பிளாக்கு இல்லை வந்து ரெட்டு. ஸோ உங்கள் ஸ்கேப்பிங் எது பிளாக்கோ அது சூட்டபிளாக எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஸோ இது அந்த ஜெல்லு. ஸோ இந்த ஜெல்லை பார்த்தீங்க அப்படின்னா இது மாதிரி ஃபஸ்ட்டு வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ரொம்ப நிறையாவும் தேவைப்படாது, சும்மா கொஞ்சம் மட்டும் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு இந்த ரைசம் இருக்குல்ல, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து ரூட்டு. ஸோ இதுதான் இந்த ரைசம். ஸோ இந்த ரைசம் இருக்க இடத்துல அப்படியே ஸ்டிக் பண்ணி ஒரு 1 செகண்டுக்குள்ளே நீங்கள் அப்படியே ஜஸ்ட்டு பிடிச்சிருந்தீங்கன்னா போதும், இது அப்படியே ஒட்டிக்கும். ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா இது மாதிரி ஒட்டிக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்து இன்னொன்று எடுத்து அதையும் இப்படி ஸ்டிக் பண்ணிங்கன்னா ஒட்டிக்கும். ஸோ இது மாதிரி அப்படியே உங்களுக்கு ஒட்டிக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் அதே மாதிரி அப்படியே வந்து ஃபுல்லுத்தும் நீங்கள் வந்து ஸ்டிக் பண்ணி நீங்கள் வச்சிடலாம். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா இது நீங்கள் வச்சினதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு 1 or 2 days கழித்து உங்களுக்கு வந்து நல்ல ஒரு க்ரோத் வர ஆரம்பிச்சிடும். ஸோ அது வரைக்கும் நீங்கள் அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாமல் வேறு எதுவும் பண்ணாமல் இருந்தீங்கன்னாவே உங்களுக்கு நல்ல ஒரு க்ரோத் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ட்ரிஃப்ட் வுட்டில் எப்படி உங்களுக்கு இப்போ நீங்கள் ஒட்டி வச்சுருக்கதை நீங்கள் டேரெக்டாக தண்ணியில் அப்படியே வச்சாலும் ஒன்றும் ஆகாது, நல்லாவே இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து ட்ரிஃப்ட் வுட்டில் எப்படி ஸ்டிக் பண்ணுறதுன்னு பார்க்குறேன். ஸோ ட்ரிஃப்ட் வுட்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ட்ரிக்கியாக தான் இருக்கும் எப்படி ஸ்டிக் பண்ணுறதுன்ட்டு. பட் நீங்கள் எப்படி ஸ்டிக் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி பிரான்ச்சஸ் வளர்ந்துருக்கும். ஸோ பிரான்ச்சஸாக இருக்கிற மாதிரி ஒரு ஹார்ட்ஸ்கேப்பு உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா இந்த பிரான்ச்சஸ் இருக்க இடத்துல கேப்பில் நீங்கள் இந்த மாதிரி வச்சு நீங்கள் ஸ்டிக் பண்ணணும். ஸோ இப்படி வச்சு நீங்கள் ஸ்டிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தா நேச்சுரலாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது எதுவுமே உங்களுக்கு ஆர்டிஃபிஷியலாக இருக்காது மாதிரி தெரியும். ஸோ இதுலேயே உங்களுக்கு ஒரு இது வந்து ஸ்டிக் பண்ணி காட்டுறேன். ஸோ இதுதான். ஸோ இங்கே ரூட்டில் நம்ம வைக்கக்கூடாது, அந்த கரெக்டாக அந்த ரைசஸில் வச்சு இப்படி 1 or 2 seconds பிடிச்சிருந்தாவே போதும், ஆட்டோமேட்டிக்காக அது பிடிச்சிக்கும். ஸோ இது மாதிரி வச்சிடணும். ஸோ இது மாதிரி வச்சுட்டு நீங்கள் டேரெக்டாக நீங்கள் உங்களோட டேங்க்குள்ளார வச்சிடலாம். ஸோ இதுதான் வந்து ஒன் ஆஃப் த ஈஸியஸ்ட் மெத்தட். இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அட்வான்ஸ் மெத்தடு. ஸோ இதை வந்து எப்படின்னா இது மாதிரி கரெக்டாக இந்த ரைசோமில் இது மாதிரி வச்சு நல்லா டைட் பண்ணிக்கோங்க. டைட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து டேரெக்டாக இந்த மாதிரி ட்ரிஃப்ட் வுட்டில் இப்படி வச்சு நல்லா ஒரு ட்விஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இது நிற்க ஆரம்பிச்சிடும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 1 or 2 weeks இல்லை 3 weeks பார்த்தீங்கன்னா இது இந்த வுட்டில் வந்து பிடிச்சி வளர்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அந்த 3 weeks அப்புறம் பார்த்தீங்கன்னா இது பிடிச்சி நல்லா வளர ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இதை ஜஸ்ட்டு அன்டியூஸ் பண்ணிட்டு இதை நீங்கள் அப்படியே எடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து இந்த பிளான்ட் வந்து இதில் பிடிச்சி வளர ஆரம்பிச்சிடும். நீங்கள் இது ட்வீசரை மட்டும் கழட்டி எடுத்துடலாம். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் ஹார்டாக பண்ணாமல் இது மாதிரி ஜஸ்ட் லைட்டாக மட்டும் பண்ணி வச்சுட்டிங்கனாவே போதும், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பிடிச்சி வளர ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் ஈஸியாக நீங்கள் எடுத்துடலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் தி லிட்டில் பிட் கொஞ்சம் அட்வான்ஸ் மெத்தடு. ஸோ இது வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க இது மாதிரி மெத்தடு. ஸோ த்ரெட்டுமே இதே டைப்பு தான். ஸோ த்ரெட்டுமே நீங்கள் இதில் வச்சுட்டு நல்லா த்ரெட் அப்படி வச்சு நீங்கள் வந்து கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு அதுக்குமே ஒரு ரைசோம் எடுத்து உங்களுக்கு கட்டி காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு எந்த லென்த் தேவையோ அந்த லென்த்துக்கு கட் பண்ணிக்கோங்க. ஸோ இது மாதிரி வச்சு இது மாதிரி டைப் பண்ணி நம்ம நார்மல் ஒரு நாட் போட்டிங்கனாவே போதும், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து நல்லா வளர்றது தெரியும் உங்களுக்கு க்ரோத்து. ஸோ இது மாதிரி பண்ணி நீங்கள் ஈஸியாக ப்ரொபகேட் பண்ணிடலாம் உங்கள் பிளான்ஸை. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து இதுக்கு தேவையான ஃபெர்டிலைசர்ஸு ஸோ இதை வந்து எப்படி ஈஸியாக க்ரோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன் நான். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸோ நான் யூஸ் பண்ணுற ஃபெர்டிலைசர் வந்து நம்ம வந்து அனுபியஸ்க்கும் இல்லை பூசிஃப்ளாண்டராக்கும் யூஸ் பண்ணுற ஃபெர்டிலைசர் என்னன்னு உங்களுக்கு காட்டுறேன்.
ஓகே, ஸோ இந்த அனுபியஸ் பிளான்ட்டுக்கு வந்து பெஸ்ட்டு ஃபெர்டிலைசர் பார்த்தீங்கன்னா ஏபிடி பிராண்டுன்னு சொல்லிட்டு ஒன்றுன்னு இருக்கும். ஸோ இது கால்டஸ் ஏபிடி 0. ஸோ இந்த ஃபெர்டிலைசர் வந்து பார்த்தீங்கன்னா டிபெண்ட்ஸ் அப்பான் த டேங்க் சைஸுக்கு நீங்கள் வந்து டெய்லி டோசேஜ் பண்ணலாம், இல்லை வந்து 2 வீக்ஸ் ஒன்ஸ்மே பண்ணலாம் நீங்கள். ஸோ 2 வீக்ஸ் ஒன்ஸு இல்லை வந்து ஒன் வீக் ஒன்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபெர்டிலைசர் ஸோ அனுபியஸை பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து ஈஸி க்ரோன்னு சொல்லிட்டு க்ரீன் வாட்டர் அக்வாஸ்கேப்பிங்கோட ஃபெர்டிலைசர். ஸோ இந்த ஃபெர்டிலைசரும் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரிசல்ட்ஸ் உங்களுக்கு கொடுக்கும். ஸோ எவ்ரி 5 பிளான்ஸ் எல்லாத்துக்குமே இது வந்து இங்கே ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுலேயும் உங்களுக்கு டோசேஜ், ஸோ எவ்வளோ டேங்க் கெப்பாசிட்டியோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு டோசேஜ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுலேயுமே உங்களுக்கு நல்ல க்ரோத் இருக்கும். ஸோ ஃபெர்டிலைசர் இல்லாமல் நீங்கள் வந்து இந்த பிளான்ட்டை வந்து க்ரோத் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எஸ் இட் வில் க்ரோ, பட் உங்களுக்கு வந்து அவங்க டேங்க்கில் இருக்கிற எல்லா க்ரோத் மாதிரியும் இந்த பிளான்ட் வந்து உங்களுக்கு க்ரோத் கொடுக்காது. ஓகே, ஸோ இந்த பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கெல்லாம் ஈஸியாக வளரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ 3 கீ ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் பேராமீட்டர், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா லைட் ரெக்குவயர்மெண்ட். ஸோ இந்த டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா ஸோ எபோவ் 29 இல்லை 30, ஸோ 30 தாண்டி இந்த பிளான்ட் வந்து நீங்கள் க்ரோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அது வளராது. ஸோ டெம்பரேச்சர் வந்து 29, 28 இல்லை இன்பிட்வீன் ஆஃப் 30 இருந்துச்சு அப்படின்னா இது வந்து நல்லா சர்வே ஆகும், நல்ல ஒரு க்ரோத் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வாட்டர் பேராமீட்டர். ஸோ பிஹெச் லெவல் வந்து 6 இல்லை 6.2 இல்லை 6.4. ஸோ அதுக்குள்ளே இருந்துச்சுன்னா இந்த பிளான்ட் வந்து ஈஸியாக நல்லா வளரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லைட். ஸோ லைட்டோட ரெக்குவயர்மெண்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஷேடோவாக இருக்கிற மாதிரி ஸ்பேசஸில் நீ ஹாட்ஸ்கேப் பண்ணியிருக்க இடத்துல வச்சிங்கன்னா கொஞ்சம் நல்லா க்ரோத் இருக்கும். ஹை லைட்டிங் வச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும், இந்த பிளான்ட் வந்து இருக்கிற வேரியண்ட்டோட கொஞ்சம் பிளான்ட்டோட அந்த லீஃபோட க்ரோத் வந்து நம்ம பெருசாக பிக்கராக தெரியும். ஸோ இந்த பிளான்ட்டில் பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபேவரட் பார்த்தீங்கன்னா அனுபியஸ் பெட்டிட்டி. ஸோ இந்த பெட்டிட்டி வேரியண்ட் பார்த்தீங்கன்னா லீஃப் வந்து கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும், பெருசாக எதுவுமே வராது. ஸோ அதர் வேரியன்ட்ஸ் இருக்குது. ஸோ அதர் வேரியன்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா டிபெண்ட்ஸ் அப்பான் க்ரோத் நீங்கள் ஹையாக கொடுத்தீங்க அப்படின்னா எதர் உங்களுக்கு மெல்ட் ஆகிற சான்சஸும் இருக்குது, அப்படி இல்லைனா பெருசாக வர சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் ஷேடோவில் மோஸ்ட்லி இதை வச்சிங்க அப்படின்னா நல்லா உங்களுக்கு ஒரு க்ரோத் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பிளான்ட் வந்து நல்ல உங்களுக்கு க்ரோத் இருக்கும். ஸோ பிகினராக இருக்க எல்லாருமே இந்த பிளான்ட்டை வந்து ஈஸியாக வந்து க்ரோத் பண்ணலாம். ஸோ மெயின்லி எல்லா பிளான்டட் ஹாபியஸ்ட்டுமே இதுதான் வந்து ஃபஸ்ட்டு பிளான்ட்டாக எல்லாருமே சூஸ் பண்ணி எல்லாமே ட்ரை பண்ணுவாங்க. ஸோ நீங்களும் இதுமாதிரி ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு க்ரோத் இருக்கும். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு கிவ்அவே கொடுக்குறோம். ஸோ இந்த கிவ்அவே வந்து யாருக்கு அப்படின்னா இந்த வீடியோவை பார்த்துட்டு ஃபஸ்ட்டு 50 ஹாபியஸ்ட்க்கு வந்து ஒரு லக்கி வின்னருக்கு வந்து நம்ம வந்து ஒரு டிசி கப்பை வந்து அனுபியஸ் பெட்டிட்டி வந்து கொடுக்க போகிறோம். ஸோ ஆல் ஓவர் இந்தியா யார் வேணாலும் மெசேஜ் பண்ணலாம், உங்களோட டவுட்ஸ் கூட நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன். ஸோ அந்த லக்கி வின்னருக்கு வந்து ஒரு டிசி கப்பை வந்து நான் வந்து கொரியர் பண்ணுறேன், ஃப்ரீயாகவே பண்ணுறேன் நான். ஸோ அதனால் உங்களோட டவுட்ஸ் வந்து நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அதை வந்து நான் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன், உங்களுக்கு வீடியோவும் போடுறேன். So until unless, bye bye.